السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அதாவது சோதனைகளின் மூலமே கூலிகள் அல்லது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து கூலிகளுமே சோதனைகளை அடிப்படையாக வைத்தது தான் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சோதனை பற்றி நிறைய படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில கோணங்கள் நாங்கள் புரியாமல் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அதை பற்றி எவ்வளவு தகவல்கள் இருந்தாலும் சரி, அந்த கோணத்தை நாம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால் பெரிய ஒரு மாற்றம் எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும். ஏற்கனவே கிடைத்த தகவல்களாக இருக்கலாம், நாம் ஏற்கனவே புரிந்த தகவல்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கோணத்தில் நான் அதை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, இந்த கோணத்தில் நான் அதனை புரிந்திருக்கவில்லை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் சில நேரங்களில் எங்களோட பலத்தை அல்லது நாங்கள் தாங்கக்கூடிய சக்தியை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அது குறைத்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் சோதனைகளின் மூலமே அதாவது மனித அந்த ஈமான் உள்ளவர்களுக்கான கூலி அனைத்தும் சோதனைகள் மூலம்தான் என்ன செய்து கிடைக்கிறது அப்படி என்கின்ற தலைப்பில் எப்படி ஒரு மனித வாழ்க்கையில் சோதனைகள் பொதுவானது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதாவது குறிப்பானது அப்படி என்கின்ற அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் சுருக்கமாக அது ஒரு இலக்கை கொண்டது தான். பிரச்சனைகள் இல்லாமல் வாழுதல், சிக்கல்கள் இல்லாமல் வாழுதல், அதே போல் கவலைகள் இல்லாமல் வாழுதல், அதே போல் அதாவது நோவினைகள் இல்லாமல் வாழுதல், நோய் இல்லாமல் வாழுதல் என்ற ஒரு மைனஸ் அற்ற வாழ்க்கை, அதை நோக்கித்தான் மனிதனுடைய பயணம் இருக்கும். அந்த மைனஸ் அற்ற வாழ்க்கையில் தான் அவன் என்ன இன்பங்களை தேடினாலும், என்ன சுகங்களை தேடினாலும், என்ன வசதிகளை தேடினாலும் அதிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய, அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னென்றால் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் அதாவது முயற்சி எடுக்கிறான். எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தில் கூட அவனுடைய சிந்தனை எது இருக்குமெண்டா, இது பறி போய்விடுமோ, இல்லாமல் போய்விடுமோ, நஷ்டமடைந்து விடுவோமோ அப்படின்னு நினைப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குமென்றால் நோயாளியாகி விடுவோமோ, நம்ம பலகீனமாகி விடுவோமோ என்று தான் நினைப்பான். ஒரு பதவியிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய முழு கவலையும் எங்கே இருக்குமெண்டா பதவி முடிஞ்சிருன்றது தான். அந்த கவலை அவனுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இளமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதுமை வரத்தானே போகிறது என்ற கவலை இருக்கும். அப்போ மனிதனுடைய இயல்பான சிந்தனை எப்படி என்றால், நல்ல விஷயங்களை தனக்கு கிடைக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்துடைய ஒரு உள்பகுதி என்ன அப்படி என்றால் மைனஸான விஷயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அவனுடைய முயற்சி என்ன செய்யும், எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆர்வம் அவனை என்ன செய்யும் அப்படி என்றால், நாங்கள் தர்மம் சம்பந்தமானதிலே பார்த்தோமே, பொருளாதாரம் வெளியே போவது என்பது மனிதனுக்கு வழி, அது ஒரு வலிமிக்க ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே மைனஸ் இல்லாத ஒரு எண்ணங்களை நோக்கி போகக்கூடிய மனிதனுக்கு ஒரு பெரிய அதாவது கவலையான ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும், இந்த உலகத்தின் எந்த அமைதிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இல்லை. இது அவனால் அதாவது ஒரு கஷ்டம், அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு இதில் இருந்து ஒரு ரிலீஸோடு கிடைக்காதாண்டு எண்ணம் என்ன செய்யும், சுதந்திரமாக விட்டுச்சேன்னா. நீங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் எதை தேடும் என்றால் இதிலிருந்து வெளியாகிற வழியை அதாவது எங்கும் இருக்காதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கும். இப்போ மனிதனுடைய மிக ஒரு கவலையான ஒரு மனிதனுக்கு ஆழ் மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்றால், எந்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் சிரமம் கலந்ததாக என்ன செய்யுது இருக்குது. அப்போ இதிலிருந்து நாம் வெளியாக முடியாதா என்ற கவலை மனிதனை விட்டு என்ன செய்யாது, போகாது. இதனால் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த மைனஸுகளுமே என்ன செய்யும் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சிரமங்களை பற்றி குர்ஆன், சிரமங்களை பற்றியெல்லாம் தலைப்பு, ஆனால் அதை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். சிரமங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். கபித் என்று சொன்னால் மனிதனுடைய ஈரலுக்கு சொல்கிறது கபித். கபத் அப்படி என்று சொல்கிறது என்னென்னா போராட்டம்,
அதாவது என்ன சிக்கல், மனிதன் சிரமங்கள், கஷ்டங்களுக்கு கபத் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும், எந்த இன்பத்தை அடைந்தாலும், அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சில நேரங்களில் ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும், ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும். உதாரணமாக, அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம். ஹராமோ ஹலாலோ மனிதன் சிந்தனையில் இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது, நாங்கள் நைட்டில் முழித்து ஒரு டான்ஸு, ஒரு பாடல், ஒரு சினிமா இப்படி நினைப்பான். அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமாயிப்பான் ஹலாலான வடிவத்தில். இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாம தூக்கம். அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறும். ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இன்று தூக்கம் வருது, என்னால் என்ன செய்ய முடியவில்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதா மாறுது, ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது, துன்பமாறுது. முழுமையாக அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விருப்பமானு கேட்டால் இல்லை, இந்த நிமிடம் மட்டும் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும். சில இன்பங்கள் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு கூட மனுஷன் என்ன செய்யறான், நினைக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்டா, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். சிரமம் வேண்டா அது அவனை விட்டு போகாது. வயிற்றில் அவன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து, அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து, அதில் நாங்கள் சிரமப்படுறதுல இருந்து வெளியே வந்து அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் வேதனைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் சிரமப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் மறந்துடுவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா சிரமம் என்ற பகுதியில் இருந்துதான் இறுதி வரைக்கும் மனிதனை வச்சுக்கிறான். அப்போ முதல் விதியாக ஒரு முஃமின், அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்தில் எப்படி பொருந்தி கொண்டாலும் சரி, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணும்னா, முதலாவது நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கின்றது. அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துடும். பொதுவாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சிட்டோம்டா, இப்படி இருக்கும்னு அங்கீகரிச்சிட்டோம்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும். சாதாரணமாக டிராஃபிக்கே இல்லாத டைமில் நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சிட்டிங்களே, அந்த நேரத்தில் ஃபுல்லாக எல்லாமே என்னது ஜஹ்மாவாக இருந்தால், ஃபுல் டிராஃபிக்காக இருந்தால் மனசு வந்து சரியான என்ன, அதாவது விசனப்படும். இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்ற லெவலில் என்ன நமக்கு ஒரு கோபமாகவே இருக்கும். அதே நேரம் சரியாக சண்டே மார்னிங்கில் நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அமைதியாக போவோம். ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இது வந்து இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியாக போகிறோம். 1 ஹவர் 2 ஹவருக்கு என்ன செய்கிறாங்க, அமைதியாக போகிறாங்க. குறிப்பாக வந்து இந்த துபாயிலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், போகிறது வாரதில் இது பெரிய சிரமங்கள் இருக்கும். அவ்வளோ அமைதியாக 2 ஹவர் 3 ஹவர்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு பேசுகிறதுலேருந்து அதுலேருந்து எல்லாம் எதனால் அதை ஏற்றுக்கணாண்டா, சிரமத்தை ஆல்ரெடி அவன் இது இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தாங்குகிற சக்தி தானாக என்ன செஞ்சிடும், அவனுக்கு வந்துடுது. இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் அது வந்த உடனே தாங்குகிற சக்தி என்ன செஞ்சிருது, போயிடுது. அதனால் குர்ஆன் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நிஅமத்தே என்ன தெரியுமா, மிகப்பெரிய நிஅமத்தே என்னன்னா பயிற்சி. உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்குது, அறிவு கொடுக்குது, விளக்கம் கொடுக்குது. இந்த உலகம் சிரமத்துக்குரியது, இந்த சிரமங்களோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். இந்த சிரமங்களை தவிர்த்து வாழ முடியாது. அது என்னது சுன்னத், என்னது வழிமுறை. அதில் நீங்கள் மோதிக்கிறீங்கன்னு சொன்னால் இருக்கிற சந்தோஷமெல்லாம் என்ன செஞ்சிடும், போய்விடும். இருக்கிற வேதனைகள்லாம் அதிகரிச்சிடும். ஏன்னா எனக்கு இப்படி இருக்குது, ஒரு நோய் வருது, நோய் வார டைமில் நோய் வந்துட்டு இப்படித்தான் அப்படின்ட்டு எக்ஸப்ட் பண்ணுற டைமில் உள்ள பொறுமையும், இதிலிருந்து எப்படியாவது வெளியாகணும் என்று போராட்டம் நடக்கக்கூடிய டைமில் உள்ள அந்த மன கவலைகளும் வேறு வேறு. குடும்ப வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும் என்று விளங்கி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை வந்து 25 தான் இருக்கும். ஏன்னா அவன் வார எல்லா பிரச்சனையும் அந்த 75க்குள்ளே போட்டுருவான். இது இருக்கிற விஷயம்தான். ஆனால் ஒரு பர்ஃபெக்டான சந்திர ஒளியில் பூத்தூவின வாழ்க்கைன்னு ஒருத்த கற்பனை பண்ணியிருந்தான்னு வைங்களேன், இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு யாராவது சினிமாவில் பார்த்து அப்படி ஒரு கற்பனை பண்ணி இருந்தான்டா, அவன் என்ட்ராயினத்திலிருந்து வேதனையில் தான் இருப்பான். என் வைஃப் எனக்கு செட் ஆகலை, பொருத்தம் இல்லை, நம்மளை மெச்சாகி போவதில்லை, என்னடான்னு பார்த்தா இவன் பண்ண கற்பனை இல்லைங்க. பண்ணின கற்பனை அவனுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இல்லை அந்த கற்பனை. ஆனால் அவன் அப்படி ஒரு கற்பனையோடு நுழைந்திருக்கிறான். அப்போ பொறுமை என்கின்ற ஒரு பகுதி வர வேண்டும் என்றால் இறைவனது சுன்னாவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். என்ன சுன்னா? அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். அப்போ இந்த இயல்பான சிரமம் அந்த சிரமத்திலேருந்து யாரும் வெளியே வர இயலாது, எந்த குழந்தையும் வெளியே வர இயலாது.
எந்த தாயும் வெளியே, எந்த மனிதனும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதை ஏற்றுக்கொள்றது அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நஷ்டங்கள் வருவது, மரணம் வருவது, இடைக்கால மரணங்கள் வருவது, நோய் வருவது, அதுபோல் எங்களது அதாவது தோற்றங்களில் நாங்கள் விரும்பாத அமைப்பில் நாங்கள் என்ன செய்வது, இருப்பது. எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லமேண்டு நம்ம தோற்றங்களை என்ன செய்வோம், நினைப்போம், உயரங்களை நினைப்போம், அமைப்புகளை நினைப்போம், வாழ்க்கையோட அமைவுகளை எல்லாமே நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம், நினைப்போம், ஊர்களை நினைப்போம், சூழல்களை நினைப்போம். இந்த சிரமங்கள் இல்லாமல் வாழ முடியாது. முதல் விதி இதை ஒரு மூமின் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள பழகணும். கபத், இந்த வாழ்க்கை என்பது கபதோடு உள்ளது. அப்படின்டா இதை விளங்கிட்டான்டா, உலகத்தில் எந்த சந்தோஷம் வந்தாலும் ஒரு முஃமின் அதில் பேராசையோடு வைக்க மாட்டான். பேராசைன்னு சொன்னால் ஒரு தமாவோட பேத்து அதை அப்படியே எடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டேன். காரணம் இது அண்மையில் என்னை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இதில் நான் பொறுமைக்கு ரெடியாக இருக்கணும் என்கின்ற ஒரு அம்சத்தில் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பான். முதல் அம்சம். இரண்டாவது, முஃமின்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியம். இது அன்றாட இயல்பான விஷயங்கள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் உள்ளது. இந்த சிரமங்களில் ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும். எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்லை. இந்த சிரமங்களில் சிலருக்கு என்ன செய்யும், கூட வரும், சிலருக்கு குறைய வரும், சிலருக்கு ஆரம்பத்தில் வரும், சிலருக்கு கடைசியில் வரும். இயல்பான சிரமங்கள், மனிதனுக்கான சிரமங்கள் அப்படியே இருக்கும், தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும். அதல்லாமல் சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவரவருடைய ஆசைகளுக்கேற்ப அவருடைய லட்சியங்களுக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படின்றோம். யாருமே புள்ள பிறக்கிறத சோதனைன்னு சொல்கிறது இல்லை, சிரமத்தில் தான் பிறக்கிறான். விளங்கிட்டா? பால் குடிக்கக்குள்ள ஒரு புள்ள என்ன செய்யுது, சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது. அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவர்களுடைய நிலையில மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனை அப்படி என்று சொல்றோம். சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இதை. இந்த இடத்துல ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் நம்ம அதாவது சோதனைகளை சொல்ல போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும், பல காரணங்களுக்காக சோதனை வரும். ஆனால் ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், எனக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம். ஒரு முஃமின் அப்படித்தான் பார்க்க முடியும். அதை தாங்குகிற சக்தி, வேதனைகள், சோதனை அதெல்லாம் இரண்டாவது, அது அவனவன் பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும். விளக்கத்தில் என்ன இருக்கணும்டா, எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அல்லாஹ் என் பாவத்தை உணர்த்துறான், என் பாவத்தை அல்லாஹு தாலா உணர்த்துறான், அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்துறான், நன்மையை உயர்த்துறான், அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போறான். தம்கீன் என்றா உண்டை வழங்கணும் என்று அல்லாஹ் சோதிக்காம கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து ஆட்சியை கொடுக்க போறான்டா அல்லாஹு தாலா என்ன சோதனைகள் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். பெரும் வசதியை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒரு ஈமான்ல பெரிய ஒரு மக்காம் அல்லாஹ் கொடுக்க போறான்டா சோதனைகளை கொடுப்பான். ஒரு அறிவில் உயர்ந்த தரத்தை கொடுக்க போறான்டா சோதனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். இது தம்கீன். அப்போ ஒரு முஃமின் சோதனை வருகிற நேரத்தில் அது ஒன்றில் அதாவது அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக, பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும், அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும், உயர்த்துறதாக இருக்கும், அல்லது இந்த உலகத்தில் ஒரு தம்கீன், அதாவது ஒரு இடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகளுக்கு பின்னால உலகத்தில் என்ன செய்தவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சோதனைகளுக்கு பின்னால மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது, நிலைநாட்டப்படுது. இதுக்கு பேர் தம்கீன். வழங்கிட்டா வல நுமக்கினன்னஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல நுமக்கினன்னஹும், அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம், இடமளிப்போம். மக்கானண்டா இடம், அந்த தம்கீன் என்ற அர்த்தம். இதை கொடுக்கிறதா இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும், வந்துதான் ஆகும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எந்த கிஃப்டை யாருக்கு கொடுக்கிறதா இந்த அந்த கிஃப்டும் சோதனை தான். அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதுவும் சோதனை தான். ஆனா அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான், வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு முஃமின் அதை பார்ப்பான். எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு முஃமின் பார்ப்பான். இந்த சோதனைகள்லயே இது சோதனையுடைய ஒரு முஃமின் பார்க்கிற முறை. இன்னொன்று, சோதனைகள்லயே ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்டா, ஒன்று மகாமுஸ் சபர், மகாம் அஸ்ஸபர், இன்னொன்று மகாமுர் ரிதா, இன்னொன்று மகாமுல் மஹப்பா. அதாவது மகாமுஸ் சபர் அப்படின்னா அவர் சோதனை வந்த உடனே அவர் அதில் என்ன அதை ஏற்றுக்கிறது, அதில் பொறுமை காக்கிறது. அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை, சோதனை ஒரு சிரமம்,
ஆனால் அந்த சிரமத்தை அவர் பொறுத்துக்கொள்கிறாரு. அந்த பொறுத்துக்கொள்வதற்கான காரணம் அல்லாஹ் அவருடைய பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம், தரஜா உயர்த்துவதாக இருக்கலாம்.